வராகி அம்மா ரொம்ப கண்டிப்பான தெய்வம். அதனால் அவங்க வணங்குறவங்க கிட்ட ரொம்ப பயப்படணும், பார்த்து பழகணும். வராகி அம்மா வணங்கக்கூடாது அப்படின்னா பயமுறுத்துவாங்க. ஆமாம், வராகி அம்மா கண்டிப்பான தெய்வங்க தான். ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் தான், அந்த மேஜர் தான் அந்த அம்மா. ஒரு படைத்தலைவி இல்லை, லலிதா பரமேஸ்வரிக்கு படைத்தலைவி, சேனாதிபதி. எத்தனை படைகள், எத்தனை தீய சக்திகள். ரத்த பீஜன் அவருடைய உடம்புல இருக்கிற ரத்தம் சொட்ட சொட்ட அதுலேருந்து அரக்கன்கள் உற்பத்தி ஆகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த அம்மானா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. தீய சக்தி அதிர்க்கின்ற அதீத நாயகி தான் இந்த வராகி அம்மா. அப்படி இருக்கிறவங்க அவங்க ஒரு மேஜராக இருக்காங்க, ஒரு படைத்தலைவியாக இருக்காங்க. இராணுவத்தில் படைத்தலைவி இருந்தானே அவங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் வராகி அம்மா. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப டிசிப்ளின். அவங்க கிட்ட நேர்மை தான் பிடிக்கும், பொய் சொன்னால் பிடிக்காது, மோசடி செய்தால் பிடிக்காது, அதே மாதிரி வம்பு பேசினா பிடிக்காது. வராகி அம்மா கும்பிடுவர்களிடம் வாதிராதன்னு சொல்லுவாங்க. உண்மையான வராகி பக்தர்களை வராகி அம்மா அப்படியே அப்படியே காப்பாங்க. அதான் சொல்கிறேன், ஸ்ட்ரிக்ட் மேஜராக மிலிட்ரி ஆஃபீஸர், இராணுவ அதிகாரி நம்ம பக்கத்தில் அப்படியே சுற்றி ஒரு பாதுகாவலர் மாதிரி வராகி அம்மா நிற்பாங்க. நம்மளை யாராவது அப்படி ஒரு சொல்லிட்டா போதும், அந்த வராகி அம்மா சும்மா விட மாட்டாங்க. பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப மனசு காயப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சானா அம்மா தான். கையில் எதிர்க்கிறது தண்டனாதான்னு சொல்லுவாங்கள்ல, தண்டினின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க கையில் பிரம்பு இருக்குல்ல, டப்புன்னு போட்டுருவாங்க. எதிரிகளுக்கு ரொம்பவே அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பாங்க. அதால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இனிமே இல்லை என்று நீ சொல்லிடுவாய் என்று சொன்னால் நம்பி வராகி அம்மா கும்பிடுங்க. நீங்கள் உண்மையான வராகி பக்தராக இருந்தால் கண்டிப்பாக அந்த அம்மா ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி ஆஃபீஸர். யாருக்கு? உங்களை எதிர்க்கின்றவர்களுக்கு அந்த அம்மா மிலிட்ரி ஆஃபீஸர். உங்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு நான் அடிமை. அந்த அம்மா அன்பானவங்களாக உங்களை பாதுகாக்கின்ற பாதுகாவலாக இருப்பாங்க.